ஆண்கள் ஆண்கள் வந்து எப்படி அவங்களுடைய மரபு, அதுக்கப்புறம் அவங்களுடைய குணம் வந்து திரிபு அடையுது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ் நடக்கும்போது, அமிலம் மிதமிஞ்சும் போது நம்மள அறியாம என்ன பண்றோம், மரபுல இருக்க கெட்ட தரவுகளை வந்து எடுத்து ஆக்சஸ் பண்றோம். அதனால குணம் மாறுது. அப்போ கெட்ட எண்ணம் வந்தா அது நாம கிடையாது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. எமோஷனல் டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நாம வளர்த்துக்கணும். ஸோ இதுல இருந்து ஈஸியா நாம நம்மள மேம்படுத்தி நம்ம மரபுல இருக்கக்கூடிய நல்ல தரவுகள் எல்லாம் எப்படி வெளியில கொண்டு வர்றது. ஸோ முன்னாடி இருந்த ரத்தத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மனுஷங்க இருப்பாங்க. ஆல்கலைனா, ரொம்ப இம்யூனா, அதுக்கப்புறம் நல்ல செல்ஃப் கண்ட்ரோலோட, நல்ல மைண்ட் கண்ட்ரோலோட, நல்ல குணத்தோட இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நம்ம ரத்த வம்சாவளியே முன்னாடி இதே மண்ணுல வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குணநலன்களை நம்மளுடைய ஜீன்ல இருந்து எப்படி நாம எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான 2 வழி இருக்கு. அந்த மாதிரியான நல்ல மனிதர்கள், இந்த மண்ணுல பிறந்தவங்க, நம்ம வம்சாவளியில முன்னாடி பிறந்தவங்களுடைய கதைகளை, வாழ்க்கை வரலாற்றை நாம புத்தகங்கள்ல படிக்கிறது. படிச்சு அதை நாம கற்பனை பண்ணி பார்க்கும்போது, அதுல பெருமிதம் அடையும் போது, அதுல நாம இன்ஸ்பயர் ஆகும் போது, நமக்கே தெரியாம சப்கான்சியஸா அந்த குணங்கள் வந்து நம்ம மனதிற்குள்ள பதியும். அதை நாம வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாம இந்த நாவல்கள் எல்லாம் நாம படிக்கும்போது, அதுல தலைவன் எப்படி தன்னுடைய தலைவிய அவரு நடத்துறாரு அப்படின்றதையும், அவருடைய கண்ணோட்டம், இதெல்லாம் நாம அதுல படிக்கும்போது அதுவும் நம்முடைய மனதுல ஆழமா பதியுது, இன்ஸ்பயர் ஆகணும் இல்லையா? அப்போ அதை நாம நமக்கே தெரியாம வெளிப்படுத்துவோம். 2வது ரொம்ப ஈஸியான வழி இதை விட, அதுவும் அசலிக்கா இருக்கக்கூடிய பீப்புள் கூட இதுக்கு சீக்கிரமா இசைவாங்க. வேற என்ன, டிராமா, நாடகம், படங்கள், மூவி, சீரீஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ ஒரு படத்தை நாம பார்க்கும்போது நம்ம அந்த ஹீரோவை பார்த்தோம், ஹீரோயினை பார்த்தோம், இன்ஸ்பயர் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னா, அதுவும் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஎன்ஏ கனெக்ஷன் இருக்கு. ஒருவேளை அவங்க பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும்னா, நியூரான்ஸ் மிரர் பண்ணும். அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்கும் மிரர் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப சீக்கிரமா அவங்க பண்றதெல்லாம் நம்மளும் பழக்க வழக்கத்துல எடுத்துட்டு வருவோம். இத புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணாங்க ஹீரோ அப்படின்னா அதே ஸ்டைல எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு வழி இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க போடுற அதே ட்ரெஸ், அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களும் போட ஆசைப்படுவாங்க. இடத்துல என்ன நடக்குது, அவங்களுடைய நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணா, அவங்க நல்ல கதாபாத்திரங்கள் எடுத்து பண்ணா, நல்ல ஃபீல் குட் மூவிஸா, எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற, நல்ல குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள் எல்லாம் அவங்க நடிச்சாங்கன்னா, அந்த மாதிரி படங்கள் இந்த சமூகத்துல வருது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுறது மட்டும் இல்லாம அதை அப்படியே மிரர் பண்ணுவாங்க. ஒரு 3 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியான படங்களும், இதே மாதிரியான நல்ல செய்திகள் மட்டும், இதே மாதிரியான நல்ல சீரியல்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே மக்கள் கன்சியூம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, மக்களுடைய கேரக்டர்ல அவ்வளோ பெரிய சேஞ்ச் வரும். இங்க நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் குறையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இங்க இருக்க சீரியல்ஸ் எல்லாம் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னாலே, இந்த சண்டை போடுறது அந்த மாதிரி இல்லாம அன்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது அப்படியே அமைக்கலாம். அன்பா ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தர் ஒரு நிகழ்வுக்காக தியாகம் பண்றது, ஏற்பாடுகள் நிறைய பண்றது, ஒரு பாட்டு, அதுல ஒரு திருவிழா, ஏதோ ஒரு விழா, வாரத்துக்கு ஒரு விழா நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், இப்படி எல்லாம் கூட கதைகளை அமைக்கலாம். அப்படியெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இத பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஆல்கலைன் தன்மை வந்து அதிகரிக்கும். அதனால நோய்களுமே குறையும். உண்மையாவே நோய்களுமே குறையும். நம்ம அன்பா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம்னா உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். இந்த மாதிரியான நியூஸ், இந்த மாதிரியான சீரியல்ஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்களையே சொல்லக்கூடிய, ப்ரொமோட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு 3 மாதத்துல இந்த சொசைட்டில மிகப்பெரிய மாற்றமே வந்துடும்.
ஸோ வாட் எவர் வி கன்சியூம் அதுதான் என்ன பண்றோம், நம்ம நியூரான்ஸ் மிரர் பண்ணுது. நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு ரிலேட்டடான உள்ள இருக்கக்கூடிய சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் தான் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பேசுறது, பார்க்கறது, கேட்கறது இந்த மாதிரி விஷயங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை நம்ம வடிவமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம். பாடல்கள் கூட நல்ல பாடல்கள், எத்தனையோ கஷ்டத்தை சந்திச்ச மனிதர்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்காம அவங்களுக்கு ஒரு ஆறுதலா எந்த மனுஷனும் இல்லாதப்போ, ஆறுதலா எந்த துணைவியும் இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து இளையராஜா பாட்டுகள் எல்லாம் ஆறுதலா இருந்த காலங்களும் இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அவேக்கனிங் பீரியட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஜென்ரேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு இதெல்லாம் நீங்க தூக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல நிறைய பேர் மிருகமா மாறி இருப்பாங்க. ஸோ அந்த பாடல்கள் அந்த மனிதர்களுக்கு கெமிக்கல் பேலன்ஸை கொடுத்திருக்கு, ஒரு ஆல்கலைன் தன்மையை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் ஒரு மருத்துவம் தானே. ஸோ நல்ல படங்களை பார்ப்போம், நல்ல பாடல்களை கேட்போம். அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தைகளை மட்டுமே நாம பேசணும். அப்படி நல்ல வார்த்தைகளை மட்டுமே நாம பேசிட்டு இருந்தா வாழ்க்கையும் மாறும், பெர்செப்ஷனும் மாறும், ரியாலிட்டியும் மாறும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும். நன்றி. லவ் இஸ் காட்.